ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரோட்டு கடை ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 3 பெரிய தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. பழமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 2 பேட்சாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சட்னி செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா ஒரு 2 எடுத்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தட்டி சேர்க்க விருப்பமாக இருந்தால் அப்படி கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சட்னி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கலந்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.